இந்த வீடியோவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா அதர்வா, பிரீத்தி முகுந்தன், கையாடு லோகர் லீட் ரோலில் நடித்த இதே முரளி ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் அதர்வாவோட ஃப்ரெண்ட்ஸும் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. அங்கே ஃபகத் ஃபாசிலும் ட்ராவல் பண்ணுறாரு. அதர்வாவோட ஃப்ரெண்ட்ஸு அதர்வாவோட சின்ன வயசுலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் இருக்கிற ஒன் சைடு லவ் ஸ்டோரியை ஃபகத் ஃபாசில் கிட்ட சொல்லிட்டு வராங்க. அதர்வா கல்யாணத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி எதுக்கு யூஎஸ் போனாங்க, அதுக்கப்புறம் அதர்வா கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்றதும் படத்துடைய மீதி கதை. அதர்வா நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தாலே 3ஆம் பிறை ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்லேயும். ஆனால் அவர் பல நேரத்தில் வாய்ப்புன்னோட தான் சுற்றுறான்னு நான் சொல்லுவேன். கேமியோ ரோலில் வந்த ராம்கி எதுனாலும் மனசில் வச்சுக்காதீங்க, அதை ஓப்பனாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதர்வா கிட்ட. அப்போவும் லவ் சொல்லலை. ரயில்வே ஸ்டேஷனில் சின்னி ஜெயந்த் வந்து சொல்கிறாரு, அப்போவும் அதர்வா லவ் சொல்லலை. அது மாதிரி பல நேரத்தில் வாய்ப்புன்னோட தான் சுற்றுறாரு அதர்வா. அது மாதிரி அவரோட கேரக்டர் டிசைன் அமைச்சிருக்காரு டைரக்டர். வாழ்த்துக்கள். பிரீத்தி முகுந்தன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்கள வச்சு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வில்லன்ஸுக்கு வைக்கிற ட்விஸ்ட்டு தான். கையாடு லோகர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸ் வந்தாலுமே செகண்ட் ஹாஃபில் அதர்வாவோட மாலில் பேசுகிற சீனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் அதிக சீன்ஸ் இல்லாட்டினாலும் அவர் படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வைப் இருந்துகிட்டே இருக்குது. சூரியவம்சன் சீனை ரீக்ரியேட் பண்ணலையும் சரி, கிளைமேக்ஸ் போர்ஷனில் மாஸ்க் காட்டினதுலையும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பரிதாபங்கள் சுதாகர் அதர்வாக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. காதல் கொண்டேன் போர்டு சீனை ஸ்பூக் பண்ணதில் காமெடியில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் ஜோனிதா காந்தி டீச்சராக நடிச்சிருக்காங்க. நட்டி அதர்வாக்கு மாமாவை நடிச்சிருக்காரு. அதர்வாவோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் தமன், ரக்ஷன், டிராவிட் செல்வம், நிகாரிகா, ஏஞ்சலின் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம். முன்ன சொன்ன மாதிரி தான் அதர்வாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபகத் ஃபாசில் கிட்ட கதையை சொல்லிட்டு வராங்க. கதையை கேட்ட ஃபகத் ஃபாசில் தலையை சொல்லிடுறாரு. அதே ஃபீல் தான் ஆடியன்ஸுக்கும் வருது. அதர்வா ஃபர்ஸ்ட் லவ்லேருந்து எப்படி செகண்ட் லவ்க்கு மூவ் ஆனாருன்னு ஒழுங்காக சொல்லப்படல. அதுக்கப்புறம் தமன் நிகாரிக்காவை லவ் பிரேக்கப் பண்ணிட்டு வேறு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அந்த ரீசனும் கன்வின்சிங்காக சொல்லப்படல. இந்த படத்தில் வர காமெடி சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாஸ்டாலஜிக் ஃபீலிங்காக அதர்வாவோட சின்ன வயசு கேரக்டரும் டீச்சரை வச்சு ஒரு காமெடி சீன் வருது அதுவும். அதுக்கப்புறம் பஸ் டிரைவராக வர லுலு சபாமார் நடிக்கிற கவுண்டர் காமெடி அதுவும். சுதாகரோட டியூஷனில் வர காமெடியும் ஃபேர்வெல் பார்ட்டியில் வர அந்த காமெடியும் எல்லா காமெடியும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. அதர்வா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நார்மல் மிடில் கிளாஸ் மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் திடீர்னு கார்பரேட் கம்பெனி ஓனர் ஆகிட்டாரு. அது எப்படின்னு தெரியல. டைரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன் லவ் காமெடி அண்ட் ஃபீல் குட் மூவியாக எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அது முயற்சியாக தான் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 90s காலகட்டத்தில் வந்த இதயம் படத்தில் முரளி லவ்வை சொல்லவே மாட்டார். அதே கான்செப்ட் அதே பிஜிலி வெடியை வச்சு தீபாவளி கொண்டாட முயற்சி பண்ணியிருக்காரு டைரக்டர். அது புஷ்ஷுன்னு தான் போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த காலகட்டத்தில் வெறும் லவ் லெட்டர் தான். இந்த காலகட்டத்தில் ஃபோன் இருக்குது, பல டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்போவும் லவ் சொல்லலை அப்படின்றது அவுட்டேட்டட் ஸ்கிரிப்டாக தான் எனக்கு தெரியுது. ஸ்டோரிக்காக ஸ்க்ரீன் பிளே எழுதணும். ஆனால் இந்த டைரக்டர் அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் கேஸ்ட்டு வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காகவே நிறைய சீன்ஸ் எழுதியிருக்காரு. பர்த்டே பார்ட்டி, ஃபேர்வெல் பார்ட்டி, மேரேஜ், என்கேஜ்மெண்ட், கிராஜுவேஷன் டே, மொட்டை மாடியில் வேர்ல்ட் கப் ஃபைனல் பார்க்குறதுன்னு சீன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எந்த சீனுமே கதைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இன்ஃபேக்ட்ஃபுல்லாக இல்லை. இந்த படம் 2.25 மணி நேரம் ஓடுது. ஆடியன்ஸோட மனநிலை எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் லவ்வை சொல்லுங்கள் சொல்லாமல் போங்க, நீங்கள் சேருங்க சேராமல் போங்க, எங்களுக்கு படத்தை முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஆடியன்ஸோட மனநிலை இருந்தது. சினிமோட்டோகிராஃபர் மனோஜ் பரமம்சா சிஹெச்ஐ இந்த படத்தை கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. இந்தியாவில் வர சீனு, யூஎஸில் வர சீனுன்னு ரொம்ப ரிச் லுக்காகவே பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் தமன் இந்த படத்துக்கு பிஜிஎம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. பாட்டு கட்டழகி வான் வான் சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. படத்துடைய ப்ளஸ் அதர்வா, டிஎன்ஏ, தனல், பராசக்திக்கு அப்புறம் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. நல்லா தான் நடிச்சிருக்காரு. இருந்தாலுமே அதர்வாக்கு ஆதரவாக இந்த படம் அமையலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் வாட்சாக முடிஞ்சிருக்கு இந்த இதய முரளி. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.